ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருந்தோம். புதுசாக ரினோவேட் பண்ணி ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் நேஷ்னல் பார்க்கை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக ஸ்னேக் பார்க்கும் பார்க்கலாம். பைக் பார்க்கிங்க்கு 20 rupees அண்ட் கார் பார்க்கிங் 50 rupees. பார்க்கிங் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ட்ரிப்பு கூட்டிகிட்டு வராங்க இங்கே. ஸோ பஸ்ஸெல்லாம் நிற்கிற அளவுக்கு நல்ல பெரிய இடம் தான் இது. பார்க்கிங்கை விட்டு வெளியே வந்தால் பார்க் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஜூ கெஃபே இருக்குது. வெளியில் ஐஸ்கிரீம், ஜூஸ், சிப்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் உள்ள ஹோட்டல் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் தான் இது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 60 rupees அண்டு சில்ட்ரன்ஸுக்கு 10 rupees தான். உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே புள்ளிமான் இருந்துச்சு. நிறையா மான்கள் இங்கே இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஆக்டிவாகவே இருக்குது. இதை தவிர இங்கே கடமான், சரக்குமான், வெள்ளிமான், கிளையாடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய மான்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே மயில் இருந்துச்சு. மயில் எப்பயும் போல் ரொம்பவும் அழகுதாங்க. மயில் தோக்கையை மட்டும் விரிச்சிருந்தா இன்னும் செமையாக இருந்திருக்கும். நார்மல் மயில் மட்டும் இல்லாமல் வெள்ளை மயிலும் இங்கே இருக்குது. இங்கே 2 பார்க்கும் இருந்துச்சு. நல்ல பெரிய பார்க்கு தான். ஒன்று என்ட்ரன்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது, இன்னொன்று எக்ஸிட் கிட்டே இருந்துச்சு. பார்க்கில் அடல்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுறாங்க. இங்கே யாரும் எதுவும் கேட்க மாட்டுறாங்க. ஸோ ஆசையாக இருந்து விளையாட முடியாதவங்க, ஃபீல் பண்ணுறவங்க இங்கே வந்து விளையாடலாம். மேபி கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய இருந்துச்சு. நிறைய பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் போட்டிருக்காங்க. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். நிறைய ஒரு மோனோகாமஸ். ஸோ ஒரு பார்ட்னரோட மட்டும்தான் என்டையர் லைஃபே வாழுமா. ஸோ படிக்கும் போதே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உள்ளேயும் ஒரு கெஃபெட்டேரியா இருந்துச்சு. முயல் கெஃபேன்னு இங்கே நமக்கு அஃபர்டபுளாக ஐஸ்கிரீம், டீ அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. போகிற வழி எல்லாம் இந்த மாதிரி மான் அப்புறம் மங்கீஸ்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக விட பாருங்கள். முயல் கெஃபேல இருந்து பக்கத்தில் இங்கே பெரிய யானையோட ஸ்டாச்சு இருந்துச்சு. இங்கே நிறைய நாட்டுக்குரங்கு, சாம்பல் நிறம் குரங்கு, செங்குரங்கெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஜூ லேஅவுட்ஸ் அண்ட் டைரக்ஷன் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ண ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வைல்ட் லைஃப் அவேர்னஸ் சென்டர் இருந்துச்சு. ஈச் பர்சனுக்கு 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள 40 அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. பட் இது ஒரு 20 minutes செக்ஷன் மாதிரி. ஸோ அவ்வளோ நேரம் உங்களால் ஸ்பேர் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கு பார்ப்பது இந்தியன் கோல்டன் ஓரியல், ஆண் பறவை பார்க்கும் பறவை. இது நீல நிற இறக்கையுடையது. தமிழ்நாட்டின் மாநில பறவை எனும் சிறப்புடையது. மற்ற பறவைகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இது இந்தியாவில் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. ஆமையிலேயே இங்கே நட்சத்திரம் ஆமை அப்புறம் கரும்புலி ஆமை இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமான இருந்த பெரிய முதலையும் இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய ஸ்பாட் இருந்துச்சு. வந்தால் இங்கே நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸை கவர் பண்ண மங்கி செட்டப், அட்ராக்டிவ் பெயிண்டிங்லாம் போகிற வழியில் வச்சுருக்காங்க. இங்கே இயற்கை நூலகம் இருந்துச்சு. ஃபுல் நேச்சர் ரிலேட் ஆகிற மாதிரி கிட்ஸுக்கு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. நாலேஜ் தர மாதிரி புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. புக்ஸ் லவருக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். முள்ளம்பன்றி இருந்துச்சு. பட் உள்ளே தூங்கிட்டு இருந்தனால எங்களுக்கும் ஒன்றும் தெரியலை. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கு கிட்ட இங்கே செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. மெமரிஸுக்கு கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். என்ட்ரன்ஸ் கிட்டேயே இங்கே ஸ்னேக்குன்னு பிளேஸ் செட் பண்ணி இருந்துச்சு. இங்கே நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, கட்டுடலி மலைப்பாம்பு, பர்மா மழைப்பாம்பு, இந்தியா மழைப்பாம்புன்னு இப்படி நிறைய பாம்பு இருந்துச்சு. பட் எதுவுமே பெருசாக மூமெண்ட் இல்லாமல் அசையாமல் தான் இருந்துச்சு. ஏஆர் ஷோன்னு போட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைமில் க்ளோஸில் இருந்தது. ஸோ என்ன ரீசன்னு தெரியலை. நீங்கள் போகும்போது
இருந்துச்சுன்னா அடல்ட்டுக்கு 50 ருபீஸ் அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு 15 ருபீஸ் வித் டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிட் கிட்ட இங்கே ஆமைகள் இருப்பிடம் தனியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இல்லாமல் டேங்க்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் இங்கே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க தனியாக. ஆமை கூடவே இங்கே 2-3 குட்டி முள்ளம்பன்றி இருந்துச்சு. இங்கே பட்டர்ஃப்ளைக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், சரியாக தெரியல, இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. அண்ட் இங்கே ஒரு விஷயம், நாங்கள் போகும்போது ரெஸ்ட் ரூம் நல்லா மெயின்டைன் பண்ணலை அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி ப்யூரிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே அதிகமாக இருந்ததே இந்த பேர்ட்ஸு தான். பார்க்க நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. உன்னி கொக்கு, செரி கொக்கு, ஒயிட் அண்ட் கிரே பெலிகன், அப்புறம் இந்த கிரே ஹெரான். ஆல்சோ புதுசாக இங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் நேம் பார்த்தோம். அரிவாள் மூக்கன், கரண்டு வாயன், இப்படியெல்லாம் நேம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்ல பெரிய கேஜில் வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக பறக்கிற மாதிரி நல்ல ஸ்பீஷியஸாக இருந்துச்சு. இங்கே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த ஒயிட் அப்புறம் ப்ளூ அண்ட் எல்லோ மேக்கோ. நெக்ஸ்ட் இங்கே குருவி இருந்துச்சு. அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளி இருக்குது. வானவில் கிளி, கொண்டை கிளி, பச்சை கிளி, காதார் கிளின்னு நிறையா இருக்குது இங்கே. பட் கர்ஜ் ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருந்தனால எங்களாலையும் கிளியராக பேர்ட்ஸை பார்க்க முடியலை. ஸோ கேமராவும் பெருசாக கவர் பண்ண முடியலை. ஆல்சோ வாத்தும் இருந்துச்சு இங்கே. ஈமு தான் வேர்ல்டுலேயே 2வது லார்ஜஸ்ட் பேர்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு 2 இமை இருக்குதான். ஈமு செகண்ட் லார்ஜஸ்ட்னா இந்த நெருப்பு கோழி தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பேர்டுன்னு சொல்கிறாங்க. இதோட முட்டை லேண்டில் வாழ்கிற உயிர் இனத்திலேயே பெரிய முட்டையாம். ஆஃப்டர்நூன் டைம்னால அந்த ஆந்தை ஓரமாக பாவமாக இருட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக எக்ஸிட் கிட்ட இந்த பருந்து இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்துட்டு அவ்வளோதான், எக்ஸிட் வந்துருச்சு. போகிற வழியில் இந்த லைட் ஃபவுண்டெயினை இருந்தது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியில் மதியன்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. நிறைய க்யூட் திங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது வித் அஃபோர்டபுள் ப்ரைஸோட. ஸோ ஏதாச்சும் மெமரிஸுக்கு வாங்கிக்கோங்க. பிகாஸ் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விசிட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.